ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்ப பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் ஒர்க்ல கிளாஸ் 7. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்? இப்ப இண்டிவிஜுவலா டைம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து ஒரு ஒர்க்கை 15 டேஸ்ல முடிக்கிறாங்க. பி வந்து ஒரு ஒர்க்கை 20 டேஸ்ல முடிக்கிறாங்க. சி வந்து ஒரு ஒர்க்கை 30 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இண்டிவிஜுவலா நமக்கு டைம் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி எஃபிசியன்சி, டோட்டல் ஒர்க் இது ரெண்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். சோ இப்ப பாருங்க, இப்ப எப்படி நம்ம இண்டிவிஜுவலா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது? டோட்டல் ஒர்க் என்ன ஃபார்முலா? எல்சிஎம் ஆஃப் இண்டிவிஜுவல் டைம். ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு 15, 20, 30க்கு எல்சிஎம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 180 எல்சிஎம். ஓகே. நெக்ஸ்ட் எஃபிசியன்சி. சோ எஃபிசியன்சினா என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை டைம். சோ இங்க இதான் டைம். சோ நமக்கு 180 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். அப்ப எஃபிசியன்சி. சோ அப்ப A ஓட எஃபிசியன்சினா 180 by 15 12. B ஓட எஃபிசியன்சி 180 divided by 20 9. C ஓட எஃபிசியன்சி 180 divided by 30 6. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட எஃபிசியன்சி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா. நமக்கு டைம்னா என்ன ஃபார்முலா? டைம் இன்சைட் டிவிஷனா இருக்காங்க, ஈக்குவேஷன் சைட் போனா மல்டிப்ளிகேஷனா. அதே மாதிரி எஃபிசியன்சி மல்டிப்ளிகேஷனா இருக்காங்க, ஈக்குவேஷன் இருந்தா டிவிஷனா. அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சி. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு மெயின் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிசியன்சி இன்டூ டைம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த அளவுக்கு வந்துட்டீங்கன்னாவே போதும், நம்ம ஈஸியா இதுக்கு அப்புறம் வர சம்ஸ்லாம் ஈஸியா சால்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இண்டிவிஜுவல் டைம் கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு டோட்டல் ஒர்க், எஃபிசியன்சி. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டாவே போதும். இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A and B can do a certain work in 18 days and 30 days respectively. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம A ஓட எஃபிசியன்சி, A and B ஓட டோட்டல் ஒர்க்லாம் கண்டுபிடிச்சிடணுமா? சோ அப்ப நம்மளுக்கு A. சோ இங்க A வந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 18 டேஸ். சோ B வந்து 30 டேஸ். ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்னா எல்சிஎம் ஆஃப் 18 30. சோ 18 30க்கு எல்சிஎம் என்னன்னா நமக்கு பாத்தீங்கன்னா 90. நெக்ஸ்ட் எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணுமா? எஃபிசியன்சினா டோட்டல் ஒர்க் பை இண்டிவிஜுவல் டைம். சோ அப்ப 90 by 18 வந்து 5, 90 by 30 வந்து 3. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் they work together for 5 days. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு 1 டேல A plus B எவ்வளவு நாள் பண்றாங்க ஒர்க்னா ஜஸ்ட் இந்த எஃபிசியன்சி ஆட் பண்ணிக்கணுமா? 5 plus 3 8. ஃப்ரெண்ட்ஸ், இங்க क्वेश्चन பாருங்க, they work together for 5 days. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு 5 days நான் இந்த சைடு 5 ஆல மல்டிபிள் பண்ணா, ஈக்குவேஷன் இந்த சைடும் 5 ஆல மல்டிபிள் பண்ணா, சோ அப்ப 5 8s நமக்கு வந்து 40. C alone completes the remaining work in 15 days. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ரூல் சோ மொத்தமா நம்மளுக்கு 90 டேஸ்ல ஒர்க். சோ அத A plus B வந்து 40 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? 90ல 40 போச்சுன்னா ரிமைனிங் 50. இந்த 50 பார்ட்ட தான் சி வந்து 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து 50ங்கிறது தான் டோட்டல் ஒர்க். சிக்கு டோட்டல் ஒர்க் 15ங்கிறது சி ஓட டைம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க ஃபார்முலா மாதிரி இருக்கா? சோ என்ன ஃபார்முலா? எஃபிசியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைமா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எஃபிசியன்சி தான் கண்டுபிடிக்க போறோம். யாரோட எஃபிசியன்சினா சி ஓட எஃபிசியன்சி. சோ அப்ப நம்மளுக்கு C ஓட எஃபிசியன்சி பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் இங்க வந்து என்ன 50. சோ டைம் வந்து பாத்தீங்கன்னா 15. ஃப்ரெண்ட்ஸ், இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 5 கேன்சல் பண்ணா 10 டிவைடட் பை 3 வருவாங்களாம். இப்போ நம்ம C ஓட எஃபிசியன்சி தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்க क्वेश्चन A and C together can complete 5 by 3 part of the same work. ஃப்ரெண்ட்ஸ், இங்க சேம் ஒர்க்ங்கிறது இந்த ரிமைனிங் ஒர்க் தான். இந்த ரிமைனிங் இந்த 50 தான் சேம் ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? டைம் கேக்குறாங்க. சோ அப்ப டைம் ஆஃப் A plus C. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டைம்னா என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சியா. இங்க சேம் ஒர்க்ங்கிறது இந்த ரிமைனிங் ஒர்க் 50 தான். அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் இப்ப 50 பை எஃபிசியன்சி. யாரோட எஃபிசியன்சி? A ஓட எஃபிசியன்சியும் C ஓட எஃபிசியன்சியா. இங்க C ஓட எஃபிசியன்சி 10 by 3. அப்ப A ஓட எஃபிசியன்சி 5. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? சோ அப்ப 5 plus 10 by 3. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்சிஎம் 3. சோ மல்டிபிள் பண்ணா 15. 15 plus 10 நமக்கு 25 by 3. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப எஃபிசியன்சி இருக்கிறதுல 25 by 3 சப்ஸ்டிட் பண்ணுமா? சோ 25 by 3ங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இன்வர்ஸ் ஆகி மேல போயிடுவாங்க நியூமரேட்டர்ல இன்டூ. சோ நம்மளுக்கு எவ்வளவு பார்ட்? 5 by 3 பார்ட். இந்த டோட்டல் ஒர்க்ல 5 by 3. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா சோ 5ம் 25ம் கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ். சோ இது கேன்சல் பண்ணா 10. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் பி வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அப்ப ஃபைனலா டைம் டேக்கன் பை A and C டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க்னா நமக்கு 10 டேஸ் தான் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இங்க கான்செப்ட். சோ நம்மளுக்கு இந்த சம் கொடுத்துட்டா
பார்த்தோன்னே நம்ம ஏ அண்ட் பி போடுறோம், டைம் போடுறோம், டோட்டல் ஒர்க், எஃபிசியன்சி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்துட்டாவே இதுதான் பேசிக். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணா வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். A can do a piece of work in 120 days and B can do it in 150 days. They work together for 20 days. Friends, இது வரைக்கும் நம்ம குயிக்கா சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இப்ப பாருங்க, A வந்து பாத்தீங்கன்னா 120, B வந்து 150. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 120க்கும் 150க்கும் என்ன எல்சிஎம்? ஜஸ்ட் நீங்க 15க்கும் 12க்கும் என்ன எல்சிஎம்? 60 எல்சிஎமா? ஒரு ஜீரோ இருக்கனால ஜீரோ சேர்த்துக்கணும். ஸோ நம்மளுக்கு இதுதான் நம்மளோட டோட்டல் ஒர்க். அப்ப எஃபிசியன்சினா 600 by 120 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 60 by 12 வந்து 5. ஸோ அப்போ 5 தான் ஏவோட எஃபிசியன்சி. 15 by 60 4 தான் பியோட எஃபிசியன்சி. ஃப்ரெண்ட்ஸ் இங்க they together worked for 20 days. ஸோ அப்போ 1 டேல எவ்வளவு ஒர்க்? 5 plus 4 நமக்கு 9. நெக்ஸ்ட் இப்போ 20 டேஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்க 20 ஆல மல்டிபிள் பண்ணா, ஸோ இந்த சைடு 20 ஆல மல்டிபிள் பண்ணுமா? ஸோ 9 20s are 180. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் then B leaves and A alone continues the work 12 days. After that C joins A. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா? அப்ப ரிமைனிங் வந்து எவ்வளவு? மொத்தத்துல 600, அதுல 180 ஒர்க் ஏ அண்ட் பி முடிச்சிட்டாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? 0. ஸோ 10, ஸோ 2, ஸோ நமக்கு ரிமைனிங் வந்து 420. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த 420 பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் ஏவும் சியும் சால்வ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இங்க கொஸ்டின் பாருங்க. Then B leaves and A alone continues the work 12 days. After that C joins. Friends, அப்ப நம்மளுக்கு A மட்டும் 12 days வந்து அந்த ஒர்க்கை தனியா கம்ப்ளீட் பண்றாங்களா? ஸோ அப்ப A மட்டும் அந்த ஒர்க்கை 12 days, A ஓட 1 டேவோட ஒர்க்னா அதோட ஜஸ்ட் எஃபிசியன்சி ஆஃப் 5. ஸோ அப்ப A ஓட 12 days ஒர்க்னா இந்த சைட் 12னா இந்த சைட் 12 மல்டிபிள் பண்ணோம், அப்ப 60. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 420ல இப்ப 60யும் போயிட்டாங்க. 60 போயிட்டா நமக்கு எவ்வளவு? 0 6 360. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த 360 பார்ட் ஆஃப் த ஒர்க்ல தான் சம்ம இருக்கு. நெக்ஸ்ட், ஆஃப்டர் தட் சி ஜாயின்ஸ் ஏ and the work is completed in 48 days. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இப்ப நமக்கு என்ன சொல்றாங்க? மொத்தத்துல 360, அதை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 360 தான் இப்ப இங்க நம்மளோட டோட்டல் ஒர்க். ஸோ எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 48 days. ஸோ யார் யார் முடிக்கிறாங்கன்னா ஏ பிளஸ் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப டோட்டல் ஒர்க் பை டைம்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபார்முலா? நமக்கு இது எஃபிசியன்சிக்கு ஈக்குவலா இருக்காங்களா? ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்றோம். ஸோ இதை நம்ம 12 கேன்சல் பண்ணா 30, இதை 12 கேன்சல் பண்ணா 4. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு 30 டிவைடட் பை 4 எப்படி எழுதலாம்? 7.5 எழுதலாமா? இந்த 7.5 யாரு? ஏ பிளஸ் சியோட ரெண்டு பேர்த்தோட எஃபிசியன்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நமக்கு ஏவோட எஃபிசியன்சி நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ இங்க ஏவோட எஃபிசியன்சி வந்து பாத்தீங்கன்னா 5. ஃப்ரெண்ட்ஸ் ஏவோட எஃபிசியன்சி 5னா அப்ப சியோட எஃபிசியன்சி என்ன இருக்கும்? 7.5ல 5 போச்சுன்னா 2.5 இருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அதான் இப்ப நம்ம 2.5 தான் நமக்கு சியோட எஃபிசியன்சி. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, in how many days can C alone do the whole work? ஃப்ரெண்ட்ஸ் இங்க whole workங்கிறது யாரு? 600. ஸோ அப்ப நம்மளுக்கு C ஓட டைம், ஸோ அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சி. இங்க டோட்டல் ஒர்க்ங்கிறது 600 பை C ஓட எஃபிசியன்சி 2.5. ஃப்ரெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணா, ஸோ இங்க பாயிண்ட்ல இருக்கு, அப்ப மேலேயும் கீழேயும் ஒரு 10 மல்டிபிள் பண்ணுமா? ஃப்ரெண்ட்ஸ் இது 25 மாறும். அப்ப ஷார்ட் ட்ரிக் இருக்கா? எனி நம்பர் டிவைடட் பை 25னா மல்டிபிள் பை 4, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் 4 மல்டிபிள் பண்ணா 24 வருவாங்க, ஒரு 0. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு சி மட்டும் 240 டேஸ்ல இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சம்ம சால்வ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் இருக்கு. இதுல நீங்க வந்து இந்த ஃபார்முலாஸ்ல எழுத தேவையில்ல, இதெல்லாம் உங்க கான்செப்ட்ஸ்க்காக தான். நீங்க டைரக்டா போட்டு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம். Kishore can complete a piece of work in 15 days. Naresh in 20 days and Suresh in 30 days. Friends, first step நம்மளுக்கு கிஷோர், நரேஷ், சுரேஷ். ஸோ கிஷோர் வந்து 15, நரேஷ் வந்து 20, சுரேஷ் வந்து 30. ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் 180 வருவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து 180. ஓகே, அப்போ நமக்கு இது 180 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். இப்போ எஃபிசியன்சியா 180 டிவைட் பை 12, ஃப்ரெண்ட்ஸ் டேபிள்ஸ் 12 டைம்ஸ். 180 டிவைட் பை 20 9 times. 180 divided by 30 6 times. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, கிஷோர் அண்ட் சுரேஷ் ஒர்க் டுகெதர் ஃபார் 2 days. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு கிஷோர் சுரேஷ் 1 day பாருங்க, கிஷோர் சுரேஷோட 1 டேனா எஃபிசியன்சியா 12 plus 6. ஸோ 12 plus 6 வந்து 18.
இங்க 2 days ஒர்க் பண்றாங்க. அப்ப இந்த சைடு 2னா அந்த சைடு 2 மல்டிபிள் பண்ணுமா 36. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் ஃபேன்சி நம்பர். சோ 180 minus 36னா 144. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ரிமைனிங் ஒர்க். அண்ட் தென் கிஷோர் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை நரேஷ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு கிஷோருக்கு பதிலா நரேஷ் வந்துட்டாங்க. ஓகே, அப்ப 9 எஃபிஷியன்சி சேர்த்திக்கணும். இன் ஹவு many days ஆல் டுகெதர் த ஹோல் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட்? ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்காங்க? 144. ஓகே, இந்த 144 யார் யார் பண்றாங்கன்னா நரேஷும் சுரேஷும் தான் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு டைம் ஆஃப் நரேஷ் பிளஸ் சுரேஷ். ஸோ 144 பை எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கணும். நரேஷோட எஃபிஷியன்சி 9, சுரேஷோட எஃபிஷியன்சி 6. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 144 9 plus 6 15. ஃப்ரெண்ட்ஸ் இது 3 ஆல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 48, இதை 3 ஆல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 5. ஃப்ரெண்ட்ஸ் எனி நம்பர் டிவைடட் பை 5 என்ன பண்ணணும்? மல்டிபிள் பை 2 ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? ஸோ அப்ப 9.6. இங்க கொஸ்டின் என்னன்னா in how many days all together the work was completed? ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு டோட்டலா. அப்ப இவங்க வந்து ஒரு 9.6, ஆல்ரெடி இந்த இடத்துல கிஷோரும் சுரேஷும் ஒரு 2 days ஒர்க் பண்ணிருக்காங்களா? அப்ப நம்மளுக்கு டோட்டல் 9.6 plus 2 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 11.6 வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். A and B can do a work in 12 days and 18 days respectively. They work together for 4 days. Friends, இந்த இடத்து வரைக்கும் நம்ம குயிக்கா சால்வ் பண்ணிடலாமா பாருங்க. A, B. So A க்கு வந்து 12, B க்கு வந்து 18. Friends, 12 க்கும் 18 க்கு என்ன LCM? 36. அப்ப efficiency 36 divided by 12 னா 3, 36 divided by 18 னா 2. So நமக்கு 1 டேனா எத்தனை பேரு? 3 plus 2 5. இங்க கொஸ்டின் பாத்துங்க 4 days. So இந்த சைடு 4னா இந்த சைடு 4. So 4 5s are 20. அப்ப நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? 36ல 20 போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் 16 இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. After which B was replaced by C and the remaining work was completed by A and C in next 4 days. Friends, நம்மளுக்கு இங்க total work 16 தான total work. ஓகே, 16 தான் நம்மளோட total work divided by next 4 daysல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா A and C முடிக்கிறாங்க. So அப்ப 16 divided by 4. Friends, total work divided by time னா என்ன அர்த்தம்? நமக்கு எஃபிஷியன்சின்னு அர்த்தமா? ஓகே, அப்ப இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு A ஓட எஃபிஷியன்சியும் C ஓட எஃபிஷியன்சி ரெண்டு பேரும் சேர்த்துனா 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் கிளியரா? இப்ப பாருங்க, A ஓட எஃபிஷியன்சி 3 நம்ம क्वेश्चनலயே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப C ஓட எஃபிஷியன்சி என்னவா இருப்பாங்க? 3 அந்த சைடு போச்சுனா -4 - 3 C ஓட எஃபிஷியன்சி 1 இருப்பாங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. In how many days will C alone complete the whole work? ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு C ஓட டைம் கேக்குறாங்க. சோ ஹோல் ஒர்க், அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி ஆஃப் C. இங்க டோட்டல் ஒர்க்ங்கிறது யாரு? 36 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். அப்ப C ஓட எஃபிஷியன்சி என்ன? 1. சோ அப்ப 36 divided by 1 36 வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். A and B can do a piece of work in 45 and 40 days respectively. Friends, நமக்கு A, B 45 40. Friends, இது LCM. Friends, இதுவும் ஃபேன்சி நம்பர் தான். 45 40க்குலாம் LCM வந்து பாத்தீங்கன்னா 360. சோ இதுதான் 360 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். அப்ப எஃபிஷியன்சி 360 divided by 45னா சோ 8 5s are 40. சோ அப்ப 9 4 9s are 36. Friends, நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் ஒர்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். Next, they began the work together, but A left after some days and B finished the remaining work in 23 days. Friends, நம்மளுக்கு சோ மொத்தமா 360 days. சரி, 360 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். அதுல கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா A plus B ஒர்க் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் A போயிடுறாங்க. B மட்டும் எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா 23 days ஒர்க் பண்ணிருக்காங்க B மட்டும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப நம்மளுக்கு இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு நாள்னு கண்டுபிடிக்கலாமா? சோ அப்ப ஜஸ்ட் இதை B யோட எஃபிஷியன்சியோட மல்டிபிள் பண்ணுங்க. சோ அப்ப 23 into 9, சோ 9 3s are 27, 2 18 207. ஃப்ரெண்ட்ஸ், B மட்டும் 207 days வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ரிமைனிங் யா? சோ அப்ப -207 பண்றோம். பண்ணா 3 5. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 153 பார்ட்ட தான் A plus B ரெண்டு பேருமே சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க இந்த கான்செப்ட் வரைக்கும் நீங்க வந்துட்டீங்கன்னா செம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா?
சோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா a பிளஸ் b யோட எஃபிசியன்சி என்ன? a யோட எஃபிசியன்சி 8, b யோட எஃபிசியன்சி 9. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நமக்கு 153, 8 plus 9 17. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 9 டேஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல 9 டேஸ் வரைக்கும் a பிளஸ் b ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்களா? இங்க கொஸ்டின் பாருங்க. a left after how many days? அப்ப after 9 days தான். சோ அப்ப ஆப்ஷன் a is our answer. Next sum. A can do a piece of work in 18 days and B can do this in 24 days. Friends, நமக்கு first எடுத்தனே total work efficiency. So A, B. So A வந்து பாத்தீங்கன்னா 18, B வந்து 24. Friends, நமக்கு 18, 24 லாம் LCM வந்து பாத்தீங்கன்னா 72. Next efficiency. 24 divided by 18 னா tables 4 times. 72 divided by 24 னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3. நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் ஒர்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. A started the work alone. After how many days should B join him so that the work is finished in 15 days? ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் வந்து மொத்தமா 15 டேஸ்ல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த 15 டேஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏ கூடயே இருக்காங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே நமக்கு ஏ வராங்களா? ஸோ அப்ப நமக்கு இங்க ஏவோட எஃபிசியன்சி என்ன? 4. ஸோ எத்தனை டேஸ்? 15 டேஸ். அப்ப எத்தனை பார்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க? ஏ மட்டும் பாத்தீங்கன்னா 4 into 15 60 வருவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அப்ப 60. ஃப்ரெண்ட்ஸ் வெறும் இந்த ரிமைனிங் இந்த 12 பார்ட்டை மட்டும் தான் பி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப பி எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க? டைம்னா டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சியா? ஃப்ரெண்ட்ஸ் பி மட்டும் வெறும் 4 டேஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இங்க கொஸ்டின் A started the work alone. After how many days should B join him so that the work is finished in 15 days? ஃப்ரெண்ட்ஸ் அப்ப 4 நாளுக்கு முன்னாடி பி ஜாயின் பண்ணாவே போதுமா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா டோட்டல் ஆஃப் 15 minus 4. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 11 வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.